ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு டெவலப் பண்ண மாதிரி லேண்டு வேணும், அதுவும் வித் தோப்போட மரத்தோடு வேணும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே வித் ஃபென்சிங்கோட, தண்ணீர் வசதியுடன், வாட்டர் ஃபெசிலிட்டியோட, அதுவும் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, ரெட் சாயில் மண்ணா, ரோட் ஃப்ரண்டேஜில் இருக்கா, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான டெவலப் ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் விற்று காய்க்கிற மாமரத்தோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபார்ம் லேண்டு மாதிரி வீடு கட்டிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வீடுக்கு மேலே இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் தாங்க வரும். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நல்ல சூப்பரான எல்லாமே காய்க்கிற மாமரங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 56 சென்ட் இருக்குங்க. 56 சென்ட்டு புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. ஸோ நீங்கள் சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் சிக்னேச்சரு, சிங்கிள் ஓனருங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து ஒரே ஷேப்பாக ஒரே பாக்ஸ் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. நல்ல ஒரு சூப்பரான லேண்டு. நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. ஸோ கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கோம். வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. மண் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எனி டைம் தண்ணி இருக்குங்க. தண்ணிலாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல நீர்வளமான லேண்டு, எனி டைம் தண்ணி இருக்கும். மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 மாமரம் இருக்குங்க. நல்ல கேப் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல செப்பரேட்டாக கேப் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நடுவில் நீங்கள் சென்டரில் ஏதாவது பயிர் போடணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் இடம் சென்டரில் நல்ல கேப் இருக்குது. நீங்கள் சென்டரில் கூட நீங்கள் பயிர் ஏதாவது போட்டுக்கலாங்க. ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஊடு பயிர் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே காய்க்கிற மாமரம். ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லா மாமரம் காய்ச்சிட்ருக்குங்க. டோட்டலாக வந்து ஒரு 4 வெரைட்டியான மாமரம் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம், அதுவும் நல்ல வெரைட்டியான மரங்க. ஸோ சூப்பரான ஃபார்ம் லேண்டு. கண்டிப்பாக இந்த லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நம்ம டவுன்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 3.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு டவுன் பஜார் இருக்குதுங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, பிடி ஆஃபீஸ், தாலுக்கா ஆஃபீஸு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பஸ் போர் ரூட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 700 மீட்டர் தாங்க வரும். 700 மீட்டர்லேயே பஸ் போர் ரூட் இருக்குதுங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 700 மீட்டர் தாங்க வரும். NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 23 கிலோமீட்டர்லேயே NH GST பைபாஸ் இருக்குங்க. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 300 மீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க.
இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி எல்லாருமே வாங்கி அவங்க நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி, ஃபார்ம் ஹவுஸ் வீடுன்னே சொல்ல முடியாது, நல்ல பெரிய பெரிய வீடுங்க கட்டி அங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த லேண்டை வாங்கிட்டீங்கன்னா அதே மாதிரியே வீடு கட்டி கண்டிப்பாக அந்த லேண்டில் நீங்கள் தனியாக கூட ஸ்டே பண்ணலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடுக்கு மேலே இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வீடு வந்து இங்கேயே சென்னையிலேருந்து வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து இருக்காங்க, அவங்க இங்கேயே தங்குறாங்க. அதனால் நீங்களும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. இந்த லேண்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாந்தோப்பு பார்த்தீங்கன்னா 56 சென்ட் போட்டிருந்தேன். பட் ஆனால் அப்போ வந்து ரேட்டு 21 lakhs சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் சேல்ஸில் வந்திருக்குங்க. அதனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓனரு. அதனால் கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேண்டு வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, அப்படி சப்போஸ் நீங்கள் யார் மாந்தோப்பாக தேடின்னு இருக்கீங்களோ, மேங்கோ ஃபார்ம் லேண்ட் தான் கண்டிப்பாக எனக்கு வேணும், மாந்தோப்பு தான் வேணும்னு தேடின்னு இருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி சைட் விசிட் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க போகிறீங்க, நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது லேண்டு வந்து பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் சைட் விசிட் வந்து பாருங்கள். நல்ல சூப்பரான லேண்டு. அதேபடியே பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு 180 200 கிலோ மாங்காய் காய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல கேப்பிட்டு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வந்து இப்போ ஃபைனலாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 lakhs முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி 20 லட்ச ரூபாய்க்கு முடிக்கலாம் அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன், லேண்டு பார்த்துட்டு அப்புறம் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் ஜஸ்ட் ஒரு 10 days இல்லை ஒரு 2 weeksக்குள்ளேயே 2 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 20 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நல்ல பெரிய பெரிய வீடுங்க. கண்டெய்னர் வீடும் இருக்குது. நம்ம இந்த நார்மல் பிரிக்ஸை வச்சும் கட்டியிருக்காங்க, கண்டெய்னர் வீடும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வீடு, அதுவும் நல்ல பெரிய கண்டெய்னர் வீடுங்க. ஒரு 800-1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த டவர்லாம் வந்து எங்கேயோ இருக்குது. மேபி நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுனால, ஜூம் பண்ணி காமிக்கிறதுனால அந்த ஹை டென்ஷன் டவர் வந்து பக்கத்தில் தெரியலாம். பட் ஆனால் அந்த ஹை டென்ஷன் டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி பக்கத்தில் தெரியலாங்க. ஸோ நல்ல சூப்பரான லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரேட்லேருந்து இன்னும் கூட கம்மி அமௌண்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். என்னால் உங்களுக்கு எவ்வளோ பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் கம்மி பண்ணி உங்களுக்காக கம்மி பண்ணி பெஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ரேட்டுக்கு முடிச்சு தரேங்க. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நம்ம லேண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷனு. நல்லா சூப்பரான லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபென்சிங்கு, வாட்டர் ஃபெசிலிட்டி, பைப்லைன் கனெக்ஷனெல்லாம் மாந்தோப்பு சேல்ஸுக்கு வரது ரொம்ப ரேருங்க. ஸோ டோட்டல் ஏரியா 56 சென்ட் மாந்தோப்பு சேல்ஸுக்கு இருக்குது. எம்டி ஏரியாவும் இருக்குது, அதில் நீங்கள் வீடும் கட்டிக்கலாங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி